ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பெனிஃபிட் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலில் இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படியும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி 2024 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 4ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்து காலை 8:36 வரை இருக்கிறாருங்க. அதன் பிறகு ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு நகர்ந்து குருவுடன் இணைந்து கொள்கிறார். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல செவ்வாய், புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க முக்கியமான 4 விஷயங்களை இங்கே கவனிச்சே ஆகணுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுல கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நாள் என்றதுன்னா, உங்கள் பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமாக நீங்கள் பூட்டி வச்சுக்கணுங்க. பணத்தை வந்து வெளியெடுக்கக்கூடாது. எந்த விதமான செலவுகளாக இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நீங்கள் 2 நாட்களில் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லதுங்க. ஏன்னா இப்பொழுது பணத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க. ரொம்ப அவசியமான அந்த செலவு வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னா அந்த செலவுகளை மட்டும் நீங்கள் இன்னைக்கு செய்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் பணத்தை வந்து எதுலையும் முதலீடு பண்ணாதீங்க. ஏன்னா முதலீடுகள் பண்ணீங்க அப்படின்னா அது நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அதனால என்ன பண்ணணும்னா, உங்கள் பணத்தை வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக பராமரிக்கணும். 1 ரூபானாலும் அது எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்னாலும் மற்றவங்க வந்து உங்களை ஆசையை தூண்டி விடுவாங்க. நீங்கள் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும், ஏன் பணத்தை சும்மா வச்சுட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி உங்களை ஆசையை தூண்டி விட்டு பேராசையை காட்டி உங்களை வந்து பணத்தை வந்து சில விஷயங்களை முதலீடு செய்ய வைப்பாங்க. அதனால் நீங்களும் ஏமாந்து முதலீடு பண்ணீங்கன்னா அப்படின்னா அதில் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால யாருக்காகவும் எந்த சூழ்நிலையும் பணத்தை வெளியெடுத்து நீங்கள் கொடுக்காதீங்க. முதலீடுகள் செய்கிறதும் இருந்தாலும் சரி, கடன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இன்னைக்கெல்லாம் செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அதனால் உங்கள் பணத்தை வந்து நீங்கள் பத்திரமாக பராமரிக்க முடியும். பேராசைகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. அது முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனசுல தேவையில்லாத சில பயத்தை வந்து வச்சுக்க கூடாதுங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் கூட உங்கள் பயம் காரணமாக என்னன்னா கெட்டு போகும். அது ரொம்ப இழுபறியாக மாறிவிடுங்க. இந்த மாதிரி உங்கள் வேலைகளை வந்து நீங்கள் முடிக்கிறதுக்கு எப்பயுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் இழுபறியாக சூழ்நிலை வந்து அனுபவிச்சதே இல்லைங்கிற மாதிரி உங்கள் வேலைகளை லேட் ஆகும். அதுக்கு காரணம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பயம், தயக்கம் இதெல்லாம் தாங்க. அதெல்லாம் விட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. புதுசாக இந்த விஷயத்தையும் இன்னைக்கு ட்ரை பண்ண வேண்டாம். உங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். நீங்கள் உண்டு, உங்களது வேலைகள் உண்டு, உங்கள் பொழுதுபோக்குகள் உண்டு. இது நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். அது உங்களுக்கு மிக முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு தேவை. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். உங்கள் பேச்சுகளில் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கணுங்க. இதமா, அன்பா, கனிவா பேசுங்க. அப்படி பேச முடியல, எல்லாரும் டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷன். அமைதி என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. எந்த இடத்துல இருக்கீங்க, யார் யாரெல்லாம் இருக்காங்க, எந்த அதிகாரிகள் முன்னிலையில் பேசுகிறீங்க, எந்த சூழ்நிலையில் பேசுகிறீங்க, எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் உங்கள் வார்த்தைகளை செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுத்து தாங்க நீங்கள் பேசணும். அப்படியே வர ஃப்ளோவில் அப்படி அடிச்சு விட்டிங்கன்னா அதனால உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். ஸோ வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. யாரையும் கேலி கிண்டெல்லாம் பண்ணாதீங்க. 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா நடுவில் பூந்து நான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகக்கூடாதுங்க. உங்கள் உதவிகளை யாரும் கேட்கல அப்படின்னா, உங்கள் கருத்துக்களை யாரும் கேட்கலன்னா உங்கள் கருத்துக்களையும் சொல்லாதீங்க. உங்கள் உதவிகளையும் நீங்கள் வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க. நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையில பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. சுற்றி என்ன நடக்குதுங்கிற மட்டும் தெளிவாக விழிப்புணர்வாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. அதன் மூலமாக இன்றைய தினம் இனிமையாக மாறும். உங்களது வார்த்தைகளை கவனம் வேண்டுங்க. கனிவாக பேசுங்க. தீய வார்த்தைகளை இன்னைக்கு பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக அமையுதுங்க. இது உங்கள் காதல் வாழ்க்கையிலும் பொருந்துங்க. உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து எல்லா இடத்துலையும் பொருந்துங்க. காதல் வாழ்க்கையும் பொருந்தும். குறிப்பாக காதலர் கூட இன்னைக்கு வாக்குவாதங்களே நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அமைதியாக இருங்க. அவர் அன்பை காட்டலைனாலும் சரி, நீங்கள் அன்பை காட்டுங்க. உங்களுடைய அன்பில் வந்து சிறிதும் குறைவில்லாமல் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த விதமான சூழ்நிலையும் சரிங்க,
நீங்க கோபத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா கோபம் அப்படின்னா அதனுடைய இன்னொரு பெயர் என்ன, குறுகிய நேர பைத்தியகாரத்தனம்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க சிக்காம இருந்துட்டீங்கனாலே நீங்க அதிர்ஷ்டக்காரராக நீங்க இன்னைக்கு திகழ முடியும். நல்ல ஒரு காரிய வெற்றிகள் நீங்க கண்டிப்பாக பெற முடியும். ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. ஏன்னா கோபம் காரணமாக ஒரு புயல் மாதிரி கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போகும். ஆனா பெரிய பாதிப்புகள் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்துடும். அதை தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா அந்த புயலை கரையை நீங்க வந்து கடந்து முடியும். ஸோ இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். கோவப்படாமல் நிதானித்து செயல்படுங்கள். உங்களுக்கு எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதற்கு இது உகந்த தருணம் அல்ல. ஏன்னா கோபம் வரும், மனசுல குழப்பங்கள் இருக்கும். தேவையில்லாத குழப்பங்கள்லாம் மனசுல இன்னைக்கு நிறைய நிரம்பி காணப்படும் குப்பை மாதிரி. அதெல்லாம் நீக்கிவிட்டு உங்க வேலைகள் என்ன, அதுக்கு என்ன தேவை, அதை மட்டும் யோசிங்க. மற்ற விஷயங்கள் இடையில கிளாஷ் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து மைண்ட்ல வந்துகிட்டே போகும். இந்த நேரத்துல இதை பண்ணணும், அந்த நேரத்துல அதை பண்ணணும். இதெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, இதை வேற இப்படி நடந்துருச்சு, அவனுக்கு வேற இப்படி நடந்துருச்சு, அதே மாதிரி உனக்கு நடந்தா என்ன பண்றது, அந்த மாதிரி எல்லாம் எந்த விதமான குழப்பங்களும் மனசுல வச்சுக்க கூடாதுங்க. மனசை தெளிவா வச்சுக்கோங்க. நான் இதைத்தான் செய்ய போறேன், இன்னைக்கு இந்த வேலையெல்லாம் முடிக்க போறேன், நான் இந்த என்டர்டைன்மெண்ட்டை இன்னைக்கு பண்ண போறேன், எனக்கு அதனால எந்த பாதிப்பும் கிடையாது, முதல்ல இந்த வேலையை முடிப்பேன், அடுத்து இந்த வேலையை முடிப்பேன், ஒரு லிஸ்ட்டை போட்டு வச்சுக்கிட்டு உங்க வேலைகளை, முக்கியமான வேலைகளை கவனம் செலுத்துங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளை முடிங்க. அதில் இழுபறியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேலைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிடும். பெண்டிங் ஒர்க் அதிகமான அது ஒரு ப்ரெஷராக மாறிடும். அதனால ஒவ்வொரு காரியமும் ட்ரை பண்ணுங்க. 10 காரியங்களை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு உங்க அலுவலகத்திலேயோ உங்க வீட்லயோ வந்து யாராவது வற்புறுத்தினாலும் சரி, 10 காரியங்களிலும் வந்து நீங்க 4 முழுமையா செஞ்சு முடிங்க. 4 கரெக்ஷன் வராம திரும்ப அந்த வேலையில செய்யாம முழுமையாக 4 விஷயத்தை முடிச்சீங்கனாலே உங்களுக்கு மீதி 6 தான் இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்க வேலையில பதட்டம் இல்லாமல் நிதானித்து செயல்படுங்கள். நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க. காலை 8:36 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. அதனால ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறதுனாலும் சரி, உங்களுக்கு தேவையான சில முக்கியமான செலவுகளை பண்றதுனாலும் சரி, எல்லா மீட்டிங்கையும் நீங்க வந்து காலை 8:30 மணிக்கெல்லாம் முடிச்சிறது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக அமையும். வேலையில வந்து தள்ளிப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலை 8:30 மணிக்கெல்லாம் முடிச்சிறது நல்லதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ஆரஞ்சு கலர், இன்னொன்று கோல்டன் கலர். 2மே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையுதுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், லக்கி நம்பர் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு பிங்க் கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமைங்க. எனவே பிங்க் கலரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாங்க. அதெல்லாம் நீங்க கடந்து வர வேண்டியது ரொம்ப அவசியம். குழப்பங்களை தவிர்த்து விட்டு உங்க அனுபவம் வாய்ந்த வேலைகளை நீங்க இன்னைக்கு செயல்படுங்க. உங்களுக்கு வெற்றியில் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க புதிய முயற்சி செய்யாம இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க. புதிய முயற்சியில் செய்றீங்க அப்படின்னா சிந்தித்து செயல்படணும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்க. இந்த தினம் யாரெல்லாம் அஸ்தம் நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ, உங்களுக்கு மகிழ்ச்சியிலான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அனுசரித்து போறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சக ஊழியர்கள் மூலமாக, சக வியாபாரிகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றும். அது மறைந்துவிடும் என்றாலும் அதுக்குள்ள நீங்க மன உளைச்சல் ஆளாகக்கூடாதுங்க. அலுவலக பணி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கெடுபிடியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வந்து தேவையற்ற செலவுகளை வந்து நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் சிறப்பாக மாறும். இல்லைன்னா நெருக்கடி ஏற்படலாங்க. நினைச்ச வேலைகளை சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். விவேகமா செயல்படுங்க. வேகம் தேவையில்லை. கடன் வாங்க வேண்டாங்க. இன்னைக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.